வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இட்லி, சப்பாத்தி, தோசைன்னு எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு சைட் டிஷ் வெஜிடபிள் குருமா தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி சீக்ரெட் ரெசிபி எல்லாமே போட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இட்லி, தோசை குழந்தைங்க எதுவும் சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி குருமா செஞ்சு கொடுத்தா மிச்சமே ஆகாதுங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. வெஜ் குருமாக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. வெஜ் குருமாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத ஓவராலாக நம்ம எல்லாமே பார்த்துடலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், 4 பேர்த்துக்கு சமைக்கிற மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன், வாங்க பார்த்துடலாம். 1 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதே மாதிரி 1 உருளைக்கிழங்கு, 2 கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு. அடுத்தது மசாலா ஐட்டம்ஸ் பார்த்தோன்னா சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இலை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நட்சத்திர சோம்பு எடுத்துக்கோங்க. தேங்காய், முந்திரி, கடலை, கொஞ்சமாக கசகசா, அதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டும் மசாலாவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், எதெல்லாம் வறுக்கணும், எதெல்லாம் வேக வைக்கணும், எதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம குருமா செய்யும்போது இந்த ஐட்டம்ஸ், மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த காய்கறி இதெல்லாமே குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 2 விசில் விட்டால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இந்த தேங்காய் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் தேங்காய் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் முந்திரி, கடலை, கசகசா இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் தனியாக அரைச்சி கொஞ்சம் கெட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி கொரப்பாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் நைஸாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டு இன்னொரு தடவை கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு தகுந்த எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்ததெல்லாம் ஒன்றா போட்டு தாளிச்சிடலாம். ஜஸ்ட் இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு தடவை தாளிச்சா போதும், ரொம்ப நேரம் இருக்கணும்னு இல்லை. இதெல்லாம் தாளிச்சதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை போட்டுக்கலாம். ஒரு 1 நிமிஷத்துக்கு ஆனியன் நல்லா வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து மறுபடியும் வதக்க ஆரம்பிச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ மசாலா பொடி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள். கரம் மசாலா தூள் எப்படி பொடிக்கணுங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லி பொடி. உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சூப்பராக வந்திருக்குங்க. அடுத்து இதில் நம்ம வேக வச்ச காய்கறி எல்லாமே ஆட் பண்ணிடலாம். தேங்காய், முந்திரி, கசகசா, கடலை எல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லாவே ஸ்மெல்லெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது என்னென்னா தனியாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அழகாக மேலே நின்றுடும். வாசமும் நல்லா வீச ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா தேவையான குருமா ரெடி ஆயிரும். ஹோட்டல் ஸ்டைலில் குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. காய்கறி எல்லாமே சூப்பராக வந்துருச்சுங்க. மனமும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே நீங்கள் தான் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.